திமுக ஆட்சியில் ஒரு விவசாயிக போராட்டத்தாவது நீங்க காட்ட முடியுமா? 5 வருஷமே போராட்டமே இல்லாம நாங்க ஆட்சி நடத்தோம். எப்படி போராடி இருப்பாங்க? குண்டர் சட்டம் போட்டா எந்த விவசாயிகள் வந்து போராடுவாங்க? ஏன்னா விவசாயிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. உங்க கடந்த ஆட்சி காலத்துல விவசாயிகள் முக்கிய பிரச்சனையா என்ன சொன்னாங்க? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க, இல்ல உங்களால முடிஞ்ச முழுமையை கூட வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து முக்கிய கோரிக்கையா வச்சிருந்தாங்க. அதை விட தாண்டினா விவசாயிகளிடையே வந்து கமிஷன் வாங்கின ஒரு அரசு இருக்குன்னா அது திமுக அரசு தான். ஆமா, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 30 ரூபாய். என்னால அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 253 கிடங்குகள் வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் 4 லட்சம் டன் நெல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் வீணான நெல் எவ்வளோ தெரியுமா? அப்போ 60 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சேமிப்பு கிடங்குகள் இல்லை, நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை அப்படின்னா நீங்க எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவான பாட்டி அது வந்து அந்த ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோ ஒருத்தர் எடுத்து போட்டாப்ல, அவரை கைது பண்ணாங்க. அந்த பாட்டியை வந்து கைது பண்ணதுக்கு தனிப்படை அமைச்ச ஒரு அரசு தான் திமுக அரசு. ஸோ கருத்து சுதந்திரம் பற்றி இவங்க பேசுறதுக்கான எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது. விவசாயிகள்கிட்ட வந்து 40 ரூபா நீ கமிஷன் வாங்குற அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து கமிஷன்ல ஊறி போயிருக்கு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழையில ஒரு ஃபேமிலி வந்து அந்த கொடை பிடிச்சிட்டு விஜய் அவர்களுக்காக வெயிட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்க்கும் அப்படி பார்த்தது. இவங்க சொல்றாங்க அவர் நடிகருக்காக கூட்டம் வருது, அவரை வந்து அப்படிலாம் கிடையாது, அவங்க குடும்பத்தை ஒருத்தரா பார்க்குறாங்க. பட் அதே சமயம் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல. ஆளே காணும் அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம். இருக்காரா சட்டமன்றத்துல? இருக்காருதான், ஆனா பாயிண்ட் வரலையே. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. நான் உங்க நவீன். என்ன திமுக சட்டசபையில பல்பு வாங்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல மக்கள் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாங்க? விவசாயத்தை பத்தியெல்லாம் இவங்க கேள்வி கேட்கலாமா அப்படின்னு மக்களே கொந்தளிக்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா? சூப்பர். ஏன்னா முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, திமுக ஆட்சியில் ஒரு விவசாயிக போராட்டத்தாவது நீங்க காட்ட முடியுமா? 5 வருஷமே போராட்டமே இல்லாம நாங்க ஆட்சி நடத்தோம். எப்படி போராடி இருப்பாங்க? குண்டர் சட்டம் போட்டா எந்த விவசாயிகள் வந்து போராடுவாங்க? அதையும் தாண்டி போராடினாங்க. அது வந்து திருவண்ணாமலையில வந்து போராடினாங்க, பல்வேறு இடங்கள்ல வந்து போராடினாங்க. ஆனா வந்து ஒரு சட்டமன்றத்துல இத்தனை பேர் லைவ் பாக்குறாங்க, அப்ப கூட இவ்வளவு பொய் சொல்றமேன்ற ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாம அந்த முன்னாள் அமைச்சர் பேசினதான் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் வந்து சிரிச்சிட்டே இருந்தாரு. பேசு எவ்வளவு போய் பேசு, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கான பதிலையும் எங்க ஆட்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வச்சிருக்காங்க. நீங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து பதில் வந்துருது. ஆனா இவங்க கேள்வி கேட்டா அந்த பக்கம் வந்து பதிலே வர மாட்டேங்குது. குறிப்பா விவசாயிகள் பத்தின விவாதம் தான் எனக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். ஆனா திமுக விவசாயிகள் பற்றி பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆதவர்ஜன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நாங்களாச்சும் வந்து விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னோம். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து 5000 கோடிக்கு மேலே நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம் நிதிநிலை அறிக்கையை கருத்தில் கொண்டு அப்படின்ட்டு. ஆனால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. பயிர்க்கடன் ரத்து பண்ணுறோன்ற அந்த வாக்குறுதியே இல்லை. நீங்கள் எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவான அரசுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா விவசாயிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. உங்க கடந்த ஆட்சி காலத்துல விவசாயிகள் முக்கிய பிரச்சனையா என்ன சொன்னாங்க? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க, இல்ல உங்களால முடிஞ்ச முழுமையை கூட வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து முக்கிய கோரிக்கையா வச்சிருந்தாங்க. அதையே நீங்க தேர்தல் அறிக்கையில சேர்க்காத பொழுது மக்கள் வந்து எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க நீங்க 100% வந்து நம்புனீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கு மூச்சுக்கு முன்னொரு தடவை வேளாண் பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ஸோ எங்களுடைய பட்ஜெட்டை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஸோ அவங்க முழுமையா பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில கூட இப்படி ஒரு விஷயத்த குறிப்பிடல. அப்போ நிதிநிலை அறிக்கை ரொம்ப கம்மியாவே இருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதின்னு மக்கள் கேட்கிறாங்க. அதே மாதிரி இது மட்டுமா கடந்த ஆட்சியில் பிரச்சனையா இருந்துச்சு? விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாமல் வந்து பல விவசாயிகள் அந்த அறுவடை பண்ண அந்த நெல்லை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வந்து அந்த மழை நடைஞ்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதை விட தாண்டினா விவசாயிகளிடையே வந்து கமிஷன் வாங்கின ஒரு அரசு இருக்குன்னா அது திமுக அரசு தான். ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 30 ரூபாய்
அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு விளைவிச்சு அதில் வந்து லாபம் இல்லாமல் அவங்க வந்து விற்கிறாங்க. அவங்க கிட்ட 40 ரூபா நீங்கள் 30 ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ உங்க அரசு என்ன சொல்றது? இல்ல அத கூட அந்த விவசாயிகளால வெளியே சொல்ல முடியல. அந்த ஒரு சூழ்நிலை தான் அங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. கருத்து சுதந்திரம் பத்தி இவங்க பேசுறாங்க. ஆமா, விவசாயிகள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, வந்து கேட்கறாங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுவே வந்து ஒரு மாற்றமா கூட வச்சுக்கலாம். இதுல என்னால அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 253 கிடங்குகள் வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் 4 லட்சம் டன் நெல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த ஆட்சி காலத்துல வீணான நெல் எவ்வளவு தெரியுமா? 3,84,000 டன் வந்து அங்க வேஸ்டா போகிருக்கு. நீங்க கட்டியிருந்தா அங்க கொஞ்ச நெல் தானே வேஸ்டா இருக்கணும். நீங்க அதாவது முக்காவாசி வேஸ்டா போயிருக்கு. நீங்க அது இருந்துதான் அவங்க பாதுகாத்து இருப்பாங்க. இதுலயே அவங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்க. எல்லாம் கொடுத்தாங்களா? அது நீங்க பாத்துருப்பீங்களா? நீங்க கிடங்குகள் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க தார்பாய் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ மழை காலங்களில் விவசாயிகள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க இதனால. ஸோ கடந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதுக்கான ஒரு சரியான சொல்யூஷன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இப்போவும் மழை வந்தாலுமே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ 60 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சேமிப்பு கிடங்குகள் இல்ல, நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்ல அப்படின்னா நீங்க எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு ஆமா. ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம். சேமிப்பு கிடங்குகள் ஒரு சில இடத்துல வந்து கட்டாங்க. கரெக்டா இருக்கான்றதை விட நம்ம இருக்கும் இல்லையா, இந்த ரூம் சைஸ் வந்து கட்டிட்டு ஒரு கிராமம் ஃபுல்லா விவசாயம் பண்றாங்க. அவங்களுடைய நெல்களை எடுத்துட்டு வந்து அந்த ரூம்ல வைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 2-3 விவசாயம் ஒரு 2-3 பேர் பண்றது வந்துரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒருத்தரோட இதுவே வந்து ஒரு 10 மூட்டை 20 மூட்டை வந்துச்சுன்னா ஒரு கிராமமே விவசாயம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவை. அதை கருத்துல கொண்டாது நீங்க வந்து கொஞ்சம் பெருசா கட்டியிருக்கலாம்ல. இல்ல இன்னொன்னு என்ன வந்து உருட்டுக்கள் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து பம்பு செட்டுகள்லாம் வழங்கணும், நாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய விவசாயிகளுக்கு எல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்க போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. எவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 57,000 விவசாயிகளுக்கு மட்டுமே வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நாங்க வந்து கொடுத்தோம்னு சொல்றீங்க, முழுமையா கொடுத்தீங்களா நீங்க ஃபர்ஸ்ட்? ஆனா அதே தாவேக்கு அரசு முடிஞ்ச வரைக்கும் நிதி நிலைமை அறிக்கை இப்படி இருக்கு, அதனால நாங்க வந்து இவ்வளவு அளவுக்கு தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களும் விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் பண்றது ஓகே, ஆனா அது விமர்சனம் பண்ற தகுதி திமுகவுக்கு இருக்கா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. ஏன்னா நீங்க கொண்டு வந்த வேளாண் பட்ஜெட்டை முழுமையா பூர்த்தி செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி பேசணும்னு அவசியமே கிடையாது. விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதை கூட கொஞ்சம் கூட கருத்தில் கொண்டு அவங்க பேசாம இன்னும் இதை விவசாயிகள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அந்த வயிற்றுச்சலோடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருக்காங்க, தாவேக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. மாதிரி தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் அறிவிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்க. நிறைய விவசாயிகள் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்ததா நம்ம வந்து பார்த்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நாங்க பார்த்ததே இல்லை, எங்களுக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அப்படி திமுகவோ அதிமுகவோ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இப்படி விவசாயிகள் கொண்டாடி இருக்காங்களா அப்படின்னா அது தெரியல. இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை வந்து அதுக்கு வந்து வெறும் 3 மாசத்துல இவ்வளவு தீர்வுகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. நீங்க 5 வருஷமா பண்ணாத இவங்க 3 மாசத்துல நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில அந்த கம்பாரிசன் கரெக்டுன்னு தெரியல. ஸோ மக்களும் பார்த்து தான் இருக்காங்க, விவசாயிகளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க 5 வருஷமா நீங்க இதை பண்ணி கொடுக்க முடியல, ஆனா இங்க 3 மாசத்துல எங்களால இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினோட வெளிப்பாடு தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கொண்டாடின விஷயமா இருக்கட்டும், திமுகவை திட்டுற விஷயங்களா இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடந்த 5 வருஷத்தில் திட்டுற தைரியம் வந்து விவசாயிகளுக்கு கிடையாது. ஏன்னா பிரபல யூடியூபர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டி அது வந்து அந்த ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிச்சுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு வீடியோ ஒருத்தர் எடுத்து போட்டாப்ல, அவரை கைது பண்ணாங்க. அந்த பாட்டியை வந்து கைது பண்ணதுக்கு தனிப்படை அமைச்ச ஒரு அரசு தான் திமுக அரசு. ஸோ கருத்து சுதந்திரம் பற்றி இவங்க பேசுறதுக்கான எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது. அதே போல ஒரு அம்மா வந்து மனு கொடுக்க போனாங்க, தட்டி விட்டதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. ஆமா. சோ இது போலலாம் நீங்க வந்து அவ்வளோ வந்து ஒரு 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 இழிவான செயல்ல நீங்க ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊக்கத்தொகை இருக்கு இல்லையா, கரும்பு விவசாயிகளுக்கு வந்து ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் வந்து அந்த சன்ன ரகம் அந்த நெல்லுக்கு வந்து ஊக்கத்தொகையெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கு இது வந்து தேவையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதுவும் வரலாறு காணாத அளவுக்கு நீங்க வந்து ஏத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரேஷன் கடைகள்ல அதாவது ரேஷன் கடைகள்ல கொடுக்கக்கூடிய அரிசியோட தரம் நீங்க சொல்லுங்க. அப்போ ரேஷன் கடையில இருக்கக்கூடிய அரிசி கடந்த 5 ஆண்டு காலில் தரமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. அதாவது அந்த அரிசியை வந்து
அந்த மாவு அரைக்கிறது இட்லி மாவு அதுக்காக தான் பயன்படுது. பெரும்பாலும் கடைகளுக்கு கொடுத்துருவாங்க, ஹோட்டலுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு சிலர் வந்து இருக்காங்க அதை சமைச்சு வேற வழி இல்லாம. ஆமா, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அதுக்கு மக்கள் அவங்க ஏழ்மை வச்சிருக்கிறது காரணம் இந்த 2 அரசுகள் தான். அது வேற டாபிக் விட்டுருங்க. ஆனா அதை சமைச்சு சாப்பிடுவாங்களா, அதை வந்து சாப்பாடாக்கி சாப்பிடுவாங்களா, ரொம்ப 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 கம்மி. காரணம் வந்து அதோடைய தரம் வந்து ரொம்ப புழு இருக்கும், பூச்சி இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆமா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வரேன். இப்போ சிட்டில கொடுக்கக்கூடிய அரிசி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா கிராமத்துல கொடுக்கக்கூடிய அரிசிகள் ரொம்ப மோசமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அதை இட்லிக்கு கூட பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி கோழி வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அவங்களுமே விற்பனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த ரேஷன் கடையுடைய அரிசி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சன்ன ரகம் அரிசிக்கு வந்து நாங்க விலை உயர்த்துறோம், விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்பவே இந்த 3 மாசத்துல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மச் பெட்டரா இருக்கு. ப்ரீவியஸ் கவர்மெண்டோட இந்த கவர்மெண்டோட ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ மக்கள் நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணும். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா அந்த அடிப்படையே அதுதான். ஸோ விவசாயிகள் தான் வந்து முதுகெலும்பு அப்படின்ட்டு வந்து திமுக அடிக்கடி சொல்லு, நாங்கள் விவசாயிகளுடைய தோழன், விவசாயிகளுடைய நண்பன் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பெருசாக எதுவுமே வந்து பண்ணல. விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாரு, நான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா விவசாய பிறக்க விரும்புகிறேன். ஸோ அது மனசுலேருந்து வந்ததான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிதிநிலை இப்படி இருக்கும்போது அதை அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நினச்சிதான் அவர் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் நிறையவே இருக்குது. 2500 ரூபாய் கொடுக்கல, 6 சென்ட் கொடுக்கல, இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாது. ஆனால் இப்போ எது முக்கியம், யாருக்கு என்ன முக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு அவர் வந்து பண்ணுறதை தான் பார்க்குறேன். ஏன்னா விவசாயிகள் சஃபர் ஆகுறது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. எல்லா ஆட்சிகளும் அவங்க வந்து ஆகிட்டு தான் இருக்கு. அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் அதை ஓரளவுக்கு இவர் வந்து விவசாயிகள் அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்குறாரா என்ன அப்படின்றது தெரியல. பட் உண்மையிலே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஆமாம், இதில் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு விவசாயம் இருக்கு இல்லையா, 100% 30% வந்து குறைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு வந்து நாங்க எல்லாமே தேவையானது பண்றோம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு கரும்பு விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கவனிக்காம இவங்க எங்க போனாங்க கடந்த ஆட்சியில? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இது மட்டும்தான் கடந்த ஆட்சியினுடைய கொள்கையாகவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிஸ்டர் உள்ளே வந்துட்டார், ஒரு மினிஸ்டர் அவைக்கு வந்துட்டாரு அப்படின்னா எந்த இதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம். விவசாயிகள்கிட்ட வந்து 40 ரூபா நீ கமிஷன் வாங்குற அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து கமிஷன்ல ஊறி போயிருக்கு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, கரப்ஷன் வாங்க, ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பில்டர் வராரு, இல்லை வந்து ஏதோ பெரிய நிறுவனம் வருது, அவங்ககிட்ட ஏதோ நீங்கள் கமிஷன் வாங்குறீங்க, ஒரு அக்செப்டபிளா வந்து இருக்கும். அதே தவறு தான், பட் ஓகே, அவங்ககிட்ட இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வருமா, இல்லை வந்து நமக்கான கரெக்டான கொள்முதல் நிலையங்கள் இருக்குமா, கரெக்டாக பயிரை வந்து கொண்டு போயிடுவோமா, இப்படி பல சிக்கல்களில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் 40 ரூபா வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இப்போது விவசாயிகள் வந்து இருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஒரு 50-60 வருஷமாக வந்து இவங்க இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தாவேக்கா வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு இது தேவை. ஏன்னா இப்போ ஒரு பயிருக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சென்சார் மூலயமா கணக்கிடலாம். இந்த பயிருக்கு இப்போ வந்து ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னா அது வந்து முன்னாடியே கண்டறியக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது நல்லது தானே, இது ஏன் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றது எனக்கு எதிர்க்கிறாங்க. இதுவே இதில் கமிஷன் வரும் அப்படின்னா ஆளாக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கடந்த வருடங்கள் அப்படி தானே பார்த்துருக்கோம். விவசாயிகள் நலனோ, மக்கள் நலனோ, மீனவர்கள் நலனோ, நெசவாளர்களோட நலனோ, தொழிலாளர்களோட நலனோ, இது எதுவுமே பார்த்து அவங்க நலம், அவங்களுடைய குடும்பத்தின் நலம், இது மட்டும்தான் வந்து கடந்த 5 வருடங்களா இருந்துச்சு. ஸோ இப்போ அதை மாற்றி வந்து மக்களாட்சியா, ரியலான மக்களாட்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆர் ஆட்சி அப்படி இருந்துச்சு, காமராஜர் ஆட்சி அப்படி இருந்துச்சு. பட் இப்போ நம்ம ரியலாக அதை வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன, விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவ்வளோ க்ரௌட் வருது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையில் ஒரு ஃபேமிலி வந்து அந்த கொடை பிடிச்சிட்டு விஜய் அவர்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்க்கும் அப்படி பார்த்ததில்ல. இவங்க சொல்கிறாங்க அவர் நடிகருக்காக கூட்டம் வருது, அவர் வந்து அப்படிலாம் கிடையாது, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாரையும் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அந்த பொறுப்போட பார்த்தாங்களே தவிர ஒரு பாண்டிங்கோட பார்க்கல. பட் இந்த முதலமைச்சர் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக வந்து பார்க்குறாங்க. அதனால தான் அவ்வளோ கூட்டம். நீங்கள் அவர் போகிற இடமெல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம். அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் வந்து பல வேலைகள் இருந்தால் கூட அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறார்.
ஆமா, இப்போ நிறைய விஷயங்களை வந்து ஒரு மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கான திட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா திமுக வந்து ஒரு சரியான எதிர்க்கட்சினா என்ன சொல்லணும்? வரக்கூடிய திட்டங்கள்ல நாங்க இந்த மிஸ்டேக்லாம் வந்து நாங்க பண்ணியிருந்தோம், இதை நீங்க பண்ணாம வந்து பண்ணா ரொம்பவே நல்லது, விவசாயிகளுக்கு அப்போ இன்னுமே அதிக பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க பண்ணதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது, விவசாயிகளுக்கு நாங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம். ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு போதுமான அளவு தான். நீங்க வந்து எங்க மீது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அந்த உருட்டை சத்தியமா என்னால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா விவசாயிகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்களே. அதே மாதிரி வந்து ஒரு பொய்யை எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், அதுவும் சட்டமன்றத்தை. இதனால தான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் சட்டமன்றத்தோட லைவை கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இருக்கும் போதே இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் வந்து நிறைய காமெடியான மொமெண்ட்ஸ்லாம் கூட நடந்துச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பதிலாக வந்து சாமி அமைச்சர்னு எது சொன்னார். ஸோ விஜய் அவர்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அப்பப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஆர்கியூமெண்டலாக அப்படி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களும், ஏன்னா அவங்க ரொம்ப அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சைடும் வந்து நிறைய டென்ஷன்ஸ் வந்து இருக்கும், இந்த சைடும் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் கொஞ்சம் கூலாக கொண்டு போகிறது அப்படின்றது தான் வந்து நல்லா இருக்கு. பட் அதே சமயம் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னே வந்து தெரியல, ஆளே காணும். அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்காரா சட்டமன்றத்தில்? இருக்காரு தான், ஆனால் பாயிண்ட் வரலையே. தெரிஞ்சாதானே பாயிண்ட் வரும். ஆமா, இப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. நீங்க இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் வந்து அமைச்சரா இருக்கும் பொழுது கோவில் நிலங்களை வந்து நாங்க அதை அபகரிக்க விடாம பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இருக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஒரு கோவிலுக்கு கோபுரங்களுக்கு போறாருன்னா அங்க வணங்குறதே கிடையாது, ஷூ காலோடு ஏறி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு வேற குற்றச்சாட்டியே வந்து கிடைக்காதா? வேற எதுவும் இல்லை இருந்தாது. நாங்க எதெல்லாம் வச்சு அரசியல் பண்றோமோ அதெல்லாம் நீங்க சரியா பண்றீங்க, அப்ப நான் எதை வச்சு உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து திமுகவினருடைய இதுவா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிலத்தை வந்து மற்றவங்க அபகரிக்காம பார்த்துட்டாங்க, பட் அவங்களே அபகரிச்சுட்டாங்க. மற்றவங்க தான் அபகரிக்க கூடாது, நாங்களே அபகரிச்சுக்குவோன்றது தான் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டா இருந்துச்சு. ஆமா, சமீபத்துல கூட வந்து விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை இந்த தாவேக அரசு வந்து தாரை வாத்து கொடுக்குது, கோவில் நிலங்களை எடுத்து கொடுக்குது. ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு பட்டாலாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலத்தை கொடுத்ததுக்கே இந்த கொந்தளிப்பு, அதுவும் விவசாயிகளுக்கு. இப்பெல்லாம் எங்க போச்சு? விவசாயம்னு பேசிட்டு இருந்தீங்களே, அந்த நேரத்துலலாம் எங்க போனீங்க? அதாவது ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். தாவேக அரசு வந்து பட்ஜெட் சரியில்லை, வேளாண் பட்ஜெட் சுத்தமா சரியில்லை, விவசாயிகளை வந்து வஞ்சிக்குது, விவசாயிகளை வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் விவசாயம் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க? ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நீங்க பண்ணாலுமே முழுமையா பண்ணியிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏதோ 1 2 அப்படின்னு. அதை முழுமையா பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்காது. ஸோ நாங்க பண்ணோம், ஆனா அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கரும்பு விவசாயம் நினைக்கிற பார்வையிடுறதுக்காக போகும்போது அந்த கான்கிரீட் போட்டுருந்தாங்க அந்த வேலைக்கு நடுவில். ஆமா, யாராவது ஒரு விவசாய நிலத்துக்கு போறவங்க அந்த கான்கிரீட் சாலை போட்டு அது மீது வந்து நடப்பாங்களா? கேட்டா நாங்க விவசாயிகளுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பொம்மை முதல்வர் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்றாரு. ஸோ நான் ஒரு விவசாயிகளோட தோழன் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் அது உள்ள ஷூகால் போறதே வந்து தவறு. அதுல கான்கிரீட் சாலை போட்டு அது உள்ள நடந்து போறதுலாம் வந்து விவசாயிகளே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கோயில் மாதிரி, சாமி மாதிரி அந்த ஒரு இடம் அப்படி. ஆமா, இப்போ அறநிலைத்துறை அமைச்சர், முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து கோவில் மீது ஷூ போட்டு போறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிகள் வந்து அதை விட பல மடங்கு வந்து நம்ம மதிக்கணும். ஏன்னா நம்ம உணவு இல்லை அப்படின்னா நம்ம இங்கே யாருமே கிடையாது, உணவு இல்லாமல் எதுவுமே வந்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மதிக்கலாம். நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலன்னா கூட மதிக்கலாம், ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். விவசாயிகளுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கறது இல்லை. ஆனா விவசாயத்தை பாதுகாத்தது திமுக தான், எண்ணற்ற செயல்பாடுகளை செஞ்சது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காதனால தான் மக்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சியா அவங்கள உட்கார வச்சிருக்காங்க, அந்த கட்சியினுடைய தலைவரை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம். நன்றி.